இந்த வீட்டு ஆம்பளைங்களாம் பொம்பளைங்களுக்கு காசு கொடுக்கறதே இல்ல. வீட்டு செலவா இருந்தாலும் சரி, சொந்த செலவா இருந்தாலும் சரி, இவங்க கிட்டதான் கைய நீட்டி நிக்கணும். அப்ப கூட அவங்க பொருளா தான் வாங்கி கொடுப்பாங்க, கையில காசு கொடுக்க மாட்டாங்க தலைவரே. கிருபா, என்ன அதெல்லாம்? இப்படி இருந்தா உங்க வீட்டு பொம்பளைங்கள உனக்கு ஓட்டு போட மாட்டாங்களேப்பா. முதல்ல அவங்களுக்கு என்ன தேவையோ அத பார்த்து பூர்த்தி பண்ணுப்பா. அதுக்கப்புறம் வெளியே வந்து மக்கள் சேவையை பார்க்கலாம். ஐயா தலைவரே, அப்படிலாம் எதுவும் இல்லை. எங்க வீட்டுல பொம்பளைங்க எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட தான் பண்ணுவோம். ஆமாங்க தலைவரே. அதைத்தான் அந்த பொண்ணு தப்பா பண்ணிட்டு பேசுது. ஏய் சோனா, நான் சொல்றது கரெக்டு தானே? நீயே தலைவர்கிட்ட சொல்லு. ஆமாங்க, மாமா சரியா தான் சொல்றாரு. அக்கா, காலையில மளிகை சாமான் வாங்குறதுக்கு பணம் கேட்கணும்னு சொன்னீங்களே, கொடுத்தாங்களா? இந்தா பொடி செலவு வச்சுக்கோ. தலைவரே, அப்ப கையில காசு இல்லாம இருந்துச்சு, அதனால அப்புறம் தரேன்னு சொல்லியிருந்தேன். அம்மா, இந்த கிச்சன் பிசினஸ விடாதீங்க, தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சாப்பாடு வெளியில இப்ப கிடைக்கிறதே இல்ல. இவங்க கிட்ட நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம ஆபீஸ்ல ஏதாவது மீட்டிங் நடந்தா இவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துடலாம். சரிங்க ஐயா, கொடுத்துடலாம். தலைவரே, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்லதுமா. எங்க பொம்பளைங்க எல்லாரோட ஓட்டும் உங்களுக்கு தான் தலைவரே. ரொம்ப சந்தோஷம்மா. சரி கிருபா, நாளைக்கு கட்சி ஆபீஸ்ல சந்திப்போம். சரி. வரமா? வாங்க வாங்க வரமா? வாங்க. வாங்க வாங்க. போலாம்.